காற்று வீசி அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பலிபடத்தை கவனிங்க, சொல்லுங்க அல்லேலூயா. காணாது அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை பகைக்கிறவனை நீ சிநேகித்தால் ஆண்டவருடைய கோபம் உன்மேலே வரும் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் ஆண்டவரை பகைக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கையெத்தி சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா. வெளிப்படையாக ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. பெயர் உங்களோட வாழ்க்கையிலையும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்குள்ள நீங்கள் இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய உதவி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் பைபிளை தூக்கி கொண்டு வேதத்தை கையில வச்சுக்கொண்டு துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களை இனம் கண்டு தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவ மனுஷன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான், தேவனை பகைச்சு வாழுகிற உன் சகோதரனுக்கு நீ ஒத்தாசை பண்ணினபடியால் உன்மேலே கர்த்தருடைய கடும் கோபம் வர இருந்தது. இன்றைக்கு விசேஷமாக எங்களுடைய குடும்பத்தை எடுத்தால், என்னுடைய வீடுகளை எடுத்தால், கர்த்தரை பகைக்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள். என்னுடைய வீட்டை எடுத்தால், நான் அப்பா, தேனுகா மனைவி, 3 பிள்ளைகள், 5 பேருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 5 பேருமே கர்த்தரை அறிந்திருக்கிறோம். ஆனால் சில வேளைகளில், சில தருணங்களில் யாராவது ஒருவர் தவறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அறிஞ்ச நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எடுக்கிற பிள்ளையான முடிவுகளுக்கு ஒத்து போகாமல் கர்த்தருக்காக தைரியமாய் நிற்க வேண்டும். கையெத்தி சொல்ல மாட்டீங்களா அல்லேலூயா? கையெத்தி சொல்ல மாட்டீங்களா அல்லேலூயா? கணவன் மனைவி முதலாவது நாங்கள் ஒத்தாசை பண்ணும் பொழுது, நாங்கள் சப்போர்ட் பண்ணும் பொழுது, அது எங்களுடைய கணவனா கூட இருக்கலாம், மனைவியா கூட இருக்கலாம், அவதானமாய் தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும். ஏனென்றால் கணவன் என்ற ரீதியில, மனைவி என்ற ரீதியில நாங்கள் செய்கிற துணை, நாங்கள் செய்கிற சப்போர்ட் ஒரு நாள் தேவ கோபம் எங்கள் மேல் என்ன செய்யும்? பற்றி எரியும். இப்ப நான் கவலைப்பட்டு இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி எனக்கு ஆறுதல் செய்ய வேணும். என்னுடைய மனைவி சுகம் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் உதவி செய்ய வேணும். என்னுடைய குடும்பம் விழுந்திருக்கும் பொழுது என்னுடைய மனைவியின் குடும்பம் உதவி செய்ய வேணும். மனைவியின் குடும்பம் விழுந்திருக்கும் பொழுது என்னுடைய குடும்பம் உதவி செய்ய வேணும். அது உண்மை. அதை நான் தவித்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நீ அதற்கு விட்டு கொடுக்க கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், என் நிமித்தம் ஒருவன் தன் கணவனையாவது, தன் மனைவியாவது, தன் தகப்பனையாவது, தன் பிள்ளைகளையாவது இழக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க முடியாது. அதுக்கு பிறகு அந்த வசனம் சொல்லுது என்ன? தன்னைத்தான் வெறுக்காதவன், முதலாவது குடும்பம், அடுத்தது உன்னை கூட என்னுடைய அன்புக்கு நேராக தடை வரக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உதாரணத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் அனனியா சப்பீராள். ஒரு கணவன் மனைவியுடைய பெயர் வேதத்தில் எழுதி இருக்கிறது. அவருடைய பெயர் அனனியா சப்பீராள். கணவனுக்கு பேர் அனனியா, மனைவிக்கு பேர் சப்பீராள். இந்த அனனியா சப்பீராள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 5:1.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, அந்த முதல் வசனம், தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அல்லேலூயா சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க ரெண்டு பேர், கணவன் மனைவி. இப்பொழுது என்ன, தயவு செய்து என்ன கவனிங்க, நீங்க நிறைய பேர் இருக்கிறபடி எல்லாற்ற முகமும் என்னால பார்க்க இயலாது, ஆனா தயவு செய்து எல்லாரும் என்ன கவனிங்க. கணவன் மனைவியா இருக்கிறாங்க. அப்பொழுது அந்த சபையில எல்லாரும் காணிக்க கொடுக்கிறாங்க. காணிகளை வித்து, வீடுகளை வித்து காணிக்க கொடுக்கிறாங்க. இந்த காணிக்க கொடுக்கும் பொழுது என்ன சட்டம் என்று சொன்னால், முழு காசும் சேர்ச்சுக்கு வர வேண்டும். வீட்டை வித்தால், வயலை வித்தால், எதை வித்தாலும் முழு காசும் எங்க வர வேணும்? சேர்ச்சுக்கு வர வேணும். விக்காட்டி பிரச்சனை இல்ல, விற்க விருப்பம் இல்லாட்டி பிரச்சனை இல்ல, விற்க விரும்பி வித்தால் ஒரு காசும் எடுக்க கூடாது. இதுதான் சட்டம். ஆகவே எல்லாரும் வித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அனனியா சப்பீராலும் பார்க்கிறாங்க, என்ன எல்லாரும் காசு கொடுக்கிறாங்க, நாங்கள் கொடுக்காட்டி எங்களை என்ன நினைப்பாங்க. ஆகவே இந்த அனனியா சப்பீரால் என்ன செய்யறாங்க, தங்கட காணிய விற்கிறாங்க. வித்த பிறகு அந்த காசை கொண்டு வரும் பொழுது அந்த பணத்தின் தொகையை அவங்க பார்க்கிறாங்க. அப்ப இந்த அனனியாவுக்குள்ள, புருஷனுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது, கடவுளுக்கு தெரியும் தானே, எல்லா காசையும் கொண்டு போய் கொடுத்தால் நாளைக்கு நாங்கள் எந்த துண்டு காணியில இருக்கிறது, ஆகவே எங்களுக்கு ஒரு காணி வேணும், பூமி வேணும், கொஞ்சம் காசை எடுத்து வைப்பமடி என்று மனுஷிட்ட கேட்கிறார். அத மனைவி அறிய. அப்ப மனைவி என்ன செய்கிறாள், அந்த எண்ணம், அந்த யோசனை பிழை என்பதை அறிந்திருந்தும், ஓமங்கோ சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, ஓமங்கோ போட்டாள். என்ன போட்டாள்? ஓமங்கோ போட்டாள். தெரியுது இது பிழை, தெரியுது இது தவறு, என்னுடைய கணவன் பாவம் செய்கிறான், என்னுடைய கணவன் கர்த்தரை வஞ்சிக்கிறான், என்னுடைய கணவன் தசம பாகத்தில் கை வைக்கிறான், என்னுடைய கணவன் குடிச்சு வரிக்கிறான், என்னுடைய கணவன் ரகசிய பாவத்தை செய்கிறான், இது அவளுக்கு தெரியுது. தெரிஞ்சும் என்ன போடுகிறான்? ஓமங்கோ சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுக்கு துணை நிற்காதே. துன்மார்க்கன் நாங்கள் வெளியே யோசிக்காதேங்க. ஏதோ அடிச்சு கொள்றவன், மாடு வெட்டுறவன், ஆடு வெட்டுறவன் யோசிக்காதேங்க. உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட கணவனாக, உங்களோட மனைவியாக இருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது சப்பீரால் என்ன சொல்ல வேணும்? நான் இதற்கு எதிர்த்து நிற்கிறேன். கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அவள் சொல்ல வேணும், இது நீங்க இப்படி செய்யக்கூடாது, இது புல, இது பாவம். அப்ப அவர் சொல்வார், இல்ல நான் எடுக்கத்தான் போறேன், நீ பேசாம இரு. அப்ப சப்பீரால் என்ன சொல்லணும்? அப்பா இது பிள்ளையப்பா, இதை செய்யாதேங்கோ, நீங்க செய்தா நான் போய் பேதுரு பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன். யார்கிட்ட சொல்லுவேன்? பேதுரு பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன். இல்லை என்று சொல்லி அவன் ஒளிச்சிருக்கும் பொழுது இந்த மனைவி பேதுருட்ட வந்து வேலைக்கு, பாஸ்டர் பாஸ்டர் எங்கட இவர் காணிய வித்துட்டு கொஞ்சம் காசு எடுத்துட்டு போய் சொல்லுவார், அவரை மன்னிச்சு கொள்ளுங்கோன்னு கேட்டிருந்தால் 2 உயிர் போயிருக்காது. அவன் சொல்லுங்க, 2 உயிர் போயிருக்காது. வேலைக்கு மனைவி தன் போதகர்கிட்ட தன் கணவனின் தவறை சொல்லி இருந்தால், தன் கணவன் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறான் என்று சொல்லி இருந்தால், பேதுரு அந்த கேள்வியை கேட்டிருக்கவும் மாட்டார், அவங்க தேவ சமூகத்தில் செத்திருக்கவும் மாட்டார்கள். இன்றைக்கு குடும்பத்தின் நாசங்கள், குடும்பத்தின் அழிவுகளுக்கு காரணம் கணவனும் மனைவியும் செய்கிற தவறுகள். மனைவி செய்கிறத கணவன் மூடுறது, கணவன் செய்கிறத மனைவி மூடுகிறது. அதுக்காக உலகம் எல்லாம் போய் சொல்லி திரியுங்கன்னு நான் சொல்லல. தேவ சமூகத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க.
தேவ சமூகத்துல முதல் வந்து கதற வேண்டும். ஆண்டவர், என்னுடைய கணவனுக்குள்ள சந்தேகம் வந்துட்டது, எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்பட்டு கதைக்கிறார், அவரை மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஜெபிக்க வேண்டும். அதற்கும் மாற்றம் இல்லையா? உனக்கண்டு கர்த்தர் கொடுத்த நல்ல தேவ மனுஷனிட்ட உன்னுடைய இருதயத்தை நீ திறந்து கொடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு நாங்க என்ன செய்கிறோம்? ஒருவர் செய்கிற பயங்கரமான காரியம். அனனியா போகிறார், பேதுரு என்ன கேட்கிறார்? இவ்வளவுக்கு தானே வித்தாய்? அவர் என்ன சொல்றார்? ஆம், நான் பிழை இல்லை, நான் சரியாத்தான் இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவற்ற சமூகத்துல எப்படி நடிக்கிறாங்க, ஆண்டவற்ற சமூகத்துல எப்படி பொய் சொல்றாங்க. நேற்று சண்டை பிடிச்சிட்டு, நேற்று குழப்பம் விட்டுட்டு இன்றைக்கு திருவந்து எடுக்கிறது. ஒத்துக்கொள்றதில்லை. அப்ப தேவ மனுஷன் கேட்கிறான், நீ என்னட்ட பொய் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியிடம் பொய் சொல்லுகிறாய். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு நாளும் பரிசுத்த ஆவியாகிய உமக்கு விரோதமாய் நான் பொய் சொல்லாதபடிக்கு என்னை காத்தருளும். பரிசுத்த ஆவிட்ட போய் சொல்ற பரலோகம் போய் சொன்னாங்களா? இல்ல. எந்த ஊழியக்காரன் எந்த சபையில அதை கேட்கும் பொழுது மறைச்சாங்களோ அதை பைபிள் சொல்லுது. ஊழியக்காரன் அல்ல, ஊழியக்காரனை நடத்துகிற ஆவியானவருக்கு போய் சொன்னாங்க. ஒரு சகோதரி சில தவறுகளை செய்தார். அதை விசாரிக்க வேண்டிய நேரம் வந்தது. விசாரிக்கும் பொழுது அவர் இல்லை 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 இல்லை, நான் அப்படி செய்யல. அவர் செய்ததற்கான ஆதாரங்களை காட்டின பிறகு சொல்லுகிறார், மன்னிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம், பிடிபடும் வரைக்கும், கடைசியில எங்கட கழுத்தை பிடிக்கும் வரைக்கும் நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தினார், தவறான மனுஷனுடைய உறவுகள் உங்களுக்கு சிக்கல் தான். தேவ பிள்ளையே, மனுஷன் செத்துட்டார், அவனை உடனே கொண்டே தாட்டம் போட்டுட்டாங்க. மனுஷிக்கு கூட சொல்லல. பாருங்க, சபைக்கு இருந்த அதிகாரத்தை, சபைக்கு இருந்த வல்லமையை பாருங்க. மனுஷிக்கு கூட செத்த விட சொல்லாம புருஷனை தாட்டுட்டாங்க. இப்ப வாரா நோனா, சொல்லுங்க நோனா. சவுண்டா சொல்ல மாட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் சவுண்டா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க நோனா. ஒய்யாரமா நடந்து வாரா. சேச்சு நான் நினைக்கிறேன், மொட்டாக்க போட்டுக்கொண்டு சோத்திரம் 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 சோத்திரம். அப்ப ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். பேதுரு கேட்கிறான், உள்ளதை சொல்லு. ஆமென் சொல்லுங்க. உள்ளதை சொல்லு. நேர்மையா நடக்கப்பார், நீதியாக வாழப்பார். உன்ற கையில இருக்கிறது பரிசுத்த பைபிள். தேவாதி தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து உன்னை ரட்சித்திருக்கிறார். நேர்மையாக வாழப்பார், உண்மையாக வாழப்பார். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், என்ன? ஓ இல்ல இல்ல, ஒரு பிழையும் இல்லை, அவர் ஒரு தவறும் செய்யல, அவர் ஒரு பாவம் செய்யல. அவன் சொல்றான், பேதுரு சொல்றான், புருஷனை தாட்டவங்க வாராங்க. சொன்ன உடனே அவள் விழுந்து செத்தாள். ஏன் சப்பீராள் செத்தாள்? ஏன் அனனியா செத்தான்? அந்த வீட்டுக்குள்ள தவறான துன்மார்க்கமான காரியம் வந்த பொழுது துணை செய்தபடியால். வீட்டுக்குள்ள வெத்தலை வாக்கு இருக்குது புருஷன் தலைமாட்டுல. என்ன செய்யற மனுஷி? எடுத்து வீடு கூட்டைகளை எடுத்து அப்பாட பக்கத்துல வைக்கிறது. ஏன்? வெத்தலை வாக்கு ஒழிச்சா சண்டை பிடிப்பார். இன்னும் ஒரு பிரச்சனை, வெத்தலை வாக்கு இப்ப சரியான விலை அல்ல, வீண் காசு. மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, முதலாவது கர்த்தர்.
முதலாவது ஆண்டவர், முதலாவது சபை, முதலாவது கர்த்தருடைய ஊழியம், முதலாவது கர்த்தருடைய ராஜ்யம். ஆண்டவருக்கு அடுத்ததுதான் என்னுடைய மனைவி, ஆண்டவருக்கு அடுத்ததுதான் என்னுடைய பிள்ளை. அந்த எண்ணத்தோட வாழ வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் மயங்க கூடாது. ஆமென். விருப்பங்கள் மாறிக்கொண்டே போகும், தீர்மானங்கள் மாறிக்கொண்டே போகும். என்றென்றைக்கு மாறாதது ஆண்டவற்ற கிருபை. தேனுகா ஒரு நாளும் எனக்காக ஆண்டவரை விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எந்த நேரமும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கோன்னு நான் சொல்லல. ஜபத்தால மாற்ற முடியாத எதுவும் இல்லை, முழங்காலால சாதிக்க முடியாதது ஒன்றும் இல்லை என்று நம்புறவன் மட்டும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொடுக்க. அல்லேலூயா. நீ முழங்காலில இருந்து நீ உபவாசம் பண்ணும் பொழுது உன்ற கணவனை மாற்ற கர்த்தரால முடியும். ஒத்து போகாத ஒத்து போகாத ஒத்து போகாத ஒத்து போகாத ஒத்து போகாத சண்டைய பிடிச்சு சினங்களை உருவாக்கி பின்வாங்கவும் பண்ணாத. கர்த்தர் உனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உனக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுக்கிறார். எப்படி மனைவியின் பாவத்தை நிறுத்த முடியும் என்று கர்த்தர் உனக்கு வழிகாட்டுவார். அந்த வழியில நீ செல்லும் பொழுது உன்ற குடும்பம் எழும்பி பிரகாசிக்கும், உன்ற குடும்பம் எழும்பி பிரகாசிக்கும். அனனியா சப்பீரலாக அல்ல, தேவ சமூகத்தில் பச்சையான ஒலிவ மர கன்றுகளை போல நீங்கள் நிலைத்து நிற்கத்தக்கதால் ஆண்டவர் உதவி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து ஒவ்வொரு மனைவிமார்கிட்டையும் நான் கேட்கிறது, உங்களோட கணவன் உங்களை நீங்க விட்டு கொடுக்க வேணும். ஆமென் சொல்லுங்க. அதே நேரம் கணவனாக நான் முடிவெடுக்க வேணும். தேனுகாவின் வாழ்க்கையில ஆண்டவற்ற காரியங்களுக்கு இடைஞ்சல் வர்றதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. எனக்கு இந்த கிரிக்கெட் பார்க்கறது பிடிக்கும். இப்ப முக்கியமான மேட்ச் போய் கொண்டிருக்குது. அப்ப நான் எல்லாம் சுத்தி அடிச்சு போட்டு ஒருக்க அந்த மச்சையும் பார்ப்பேன். அப்ப அந்த மச்சுக்கு போற நேரம் மனுஷி அறைக்கிழந்து ஜெபிப்பாள். அப்ப அந்த நேரம் நான் ரெண்டுக்கு நடுவில் அங்கே அவள் ஜெபிக்கிறாள், நான் பக்கத்தில் மச்சு பார்க்குறேனே. பல வேளைகளில் முக்கியமாக நான் பார்க்க வேணும்னு மச்சண்டாலும் மனுஷி ஜபிக்கிற ஜபத்துக்கு தடை வரக்கூடாது. ஓ பண்ணிட. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கொண்டு போக வேண்டும், ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் கொண்டு போக வேண்டும். மற்றவன் செய்கிற பாவத்துக்கு ஒத்து போக கூடாது என்று சொல்றவன் மட்டும் மறுபடியும் கையை தட்டி ஆகவே முதலாவது கணவனாக, இரண்டாவதோட முடிக்கிறேன். 3 காரியங்கள் சொல்லணும், நான் இன்னொன்று சொல்ல முடிக்கிறேன். கணவன் மனைவியாக நல்ல தீர்மானத்தை எடுங்க. 2வது நண்பனுக்கு நண்பன். சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. தெரிஞ்ச ஆளுக்கு தெரிஞ்சால், வேலை செய்கிற இடங்கள், இப்படி நாங்கள் நிறைய பேரோட பழகிற எல்லாரும் பரிசுத்தவான்கள் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. எங்களோட வேலை செய்யறவங்க எல்லாம் ஆண்டவற்ற பிள்ளைகள் இல்லை. ஆகையினால நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக வாழ வேண்டும். இந்த ஜோசபாத்துடைய சம்பவத்தை நாங்கள் பார்த்தால் 2 நாளாகமம் 20:32 வாசிங்க. 2 நாளாகமம் 20:32. அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. அவன் நல்ல ஒரு ஆண்டவருக்குரிய வாழ்க்கையை வாழுகிறான். 35 வாசிங்க. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். சொல்லுங்க அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஜோசபாத். சவுண்டா சொல்லுங்க, முடிக்கிற. ஜோசபாத் ஆண்டவரை நல்லா பின்பற்றினான். கொஞ்ச காலம் போன பிறகு
பொல்லாப்பு செய்கிற அகசியாவோட தோழமை கொண்டான். அப்படி காட்டுங்க, தோழமை கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. நல்லா இருந்தவன் இப்ப ஒருவனோட என்னவா போயிட்டான்? நண்பனா போயிட்டான். இன்னொருவனுக்கு ஃப்ரெண்டா போயிட்டான். இந்த ஃப்ரெண்டா போன பிறகு என்ன நடக்குது? கடலில போகும்படி கப்பலை செய்யறாங்க. யாரு? யோசபாத்தும் அகசியா. தொழில், வியாபாரம், பிசினஸ் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத மனுஷனோடு அவன் சேர்ந்து கொண்ட பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க படிங்க 37வது வசனம். 37. மரேசா ஊரானாகிய தொதோவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னத்துக்காக ஆண்டவர் கிரியை முறிச்சார்? பிள்ளையான ஆளோட சேர்ந்தபடியா, பிள்ளையான ஆளோட தொழில் செய்தபடியால், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத மனுஷனோட கூட்டுறவு கொண்டபடியால் கர்த்தர் முறிச்சார். கர்த்தர் முறிச்சார். தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் யாரோட வேலை செய்யறீங்க? யாரோட கூட்டுறவா இருக்கிறீங்க? சமீபத்தில் அறிந்தேன், எலெக்ஷன் நேரங்களில் ஆண்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கு முன்னால ஒரு ஆள் இல்ல, 5-6 பேருக்கு மேல. லாபம் என்ன? தினேஷ் ஒரு பக்கத்தால போகுது, விமல் ஒரு பக்கத்தால போகுது, மோகன் இன்னொரு பக்கத்தால. சும்மா மோனே யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு என்ன மிஞ்சுது? என்ன லாபம் மிஞ்சுது? மயூரன், நீ தொழில் என்று சொல்லி நீ சேருகிற மனுஷரால உனக்கு என்ன கிடைக்குது? ஒரு பிரச்சனையும் இல்ல. 5 கிலோ சூட வித்தாலும் நிம்மதியா தனிய வியாபாரத்தை செய். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களோட கூட ஒரு நாளும் உறவு கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அவனுடைய பணம் என்னட்ட வரவும் என்னுடைய பணம் அவனிட்ட போகவும் நாங்கள் ஒப்புரவு செய்வோம் என்றால் கடைசியில என்ன நடக்கும்? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால ஏஜென்சி வேலைகள், ஆக்களை கடத்துற வேலைகள், வெளிநாட்டுக்கு அனுப்புற வேலைகள், இப்படி அப்படி என்று சொல்லி இன்றைக்கு தேவையில்லாத தொடர்புகள், உறவுகள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, காக்கை குஞ்சுக்கும் உணவு கொடுக்கிற நான், உன்னை போஷித்து உன்னை பராமரித்து உன்னை உடுத்துவித்து உன்னை 4 பேருக்கு முன்னால நடத்த நான் நல்லவராக இருக்கிறேன். நான் வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை உடுத்துவிக்கிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை தலை நிமிர பண்ணுகிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காத ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தேவையில்லாத மனுஷர்களோட கூட்டுறவு கொள்ளாதே, ஒட்டுறவு கொள்ளாதே. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகட்டும். ஆசைகளை காட்டுவாங்க, நண்பர்கள் கூடாதவர்கள் ஆசைகளை காட்டுவாங்க. ஆசைகளை பார்த்து பார்த்து தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் மயங்கி போக கூடாது. என்னை போஷித்து என் தலை நிமிர பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு எப்ப தொகையா காசு வேணுமோ அப்ப கர்த்தர் எனக்கு அதை அனுப்புவார். இப்போ நான் விசுவாசிக்கிறேன், எனக்கான காணி, எனக்கான வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் பெருமையானவன் அல்ல, ஏனென்றால் நான் கர்த்தரை நம்பி ஜீவித்தால் கர்த்தர் என்னை தட்டேந்த பிச்சை எடுக்க ஆண்டவர் ஒரு நாளும் விடமாட்டார். ஆனால்
தேவையில்லாத மனுஷனுடைய கூட்டுறவு, தேவையில்லாத மனுஷனுடைய ஒத்துழைப்பு எனக்கு சாபத்தை கொண்டு வருமே ஒழிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். இங்கே போகிற பிரசங்கத்தை ஒரு மனுஷன் யாழ்ப்பாணத்தில் அந்த சிப்பில ஏத்தி டிவி போட்டு பார்ப்பார். குடும்பமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் அவங்க குடும்பம் ஜெயிப்பாங்க. அப்படி எனக்கு ஆச்சரியம், என்னடா இப்படி இவன் என்ன கனப்படுத்துறான். பல நாட்கள் அப்படித்தான் இருந்தான். முடிக்கிறேன், 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஒரு நாள் அவனுக்கு ஜெபிக்க வேண்டி இருந்துச்சு. ஆகவே என்னால் போக முடியவில்லை. என்னோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளையை நான் அனுப்பினேன், ஜெபிச்சுட்டு வா. ஜெபிச்சாங்க, ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு அவன் போன் வாரதே இல்லை. இந்த ஊழியக்காரனுடைய லிங்க ஆயிட்டான். ஒரு சில நாட்களுக்கு பிறகு நான் அவனை பார்க்கிறேன். என்னை அங்க கண்ட உடனே ஒளிஞ்சு போயிட்டான். அப்பதான் நான் யோசிச்சேன், சேராத ஆளோட என்ன செய்தான். தேவ பிள்ளைகளே, கூடாத நட்பு ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தை தான் கொடுக்கும். ஆனால் 2 பேர் என்றாலும் 3 பேர் என்றாலும் தேவ பிள்ளைகள் ஒன்று கூடும் பொழுது தேவ ஆசீர்வாதம் வரும், தேவ சமாதானம் வரும், கர்த்தருடைய நிம்மதி கிடைக்கும். நீ இன்றைக்கு தீர்மானம் பண்ணி, கணவன் மனைவியாக யாருக்கு ஒத்துழைப்பு, நண்பன் நண்பனாக யாருக்கு ஒத்துழைப்பு, நான் சரியானதுக்கு அடிபணிவன் என்று நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய். உன் வாய்க்காலை நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் பரிபூரண ஆசீர்வாதம் உள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய கிருபைகள் குறைந்து போகவில்லை. அல்லேலூயா. எல்லாருக்கும் பின்னால தெரியாதேங்க, எல்லாரையும் சேர்த்து வேலை செய்யாதேங்க, எல்லாரோடையும் ஓடி போகாதேங்க, தன்னிச்சு நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்பார். தன்னிச்சு நில்லுங்க, ஆண்டவற்ற கிருபை உங்களுக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சொந்த பந்தமும் கொடுக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பெரியப்பா கொடுக்காதத, சித்தப்பா கொடுக்காதத, சித்தி கொடுக்காதத ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிழையான மனுஷர்களோட சேராதேங்க, பிழையான மனுஷர்களுக்கு சப்போர்ட் பண்ணாதேங்க, அனனியாவுக்கு சப்போர்ட் பண்ணாதேங்க, சப்பீராளுக்கு சப்போர்ட் பண்ணாதேங்க, அகசியாவுக்கு சப்போர்ட் பண்ணாதேங்க. கர்த்தருக்காக நிக்கிறவனை கைவிடாதேங்க. ஆமென். கணவன் ஒரு பாவமும் செய்யாமல் நேர்மையா இருக்கிற கணவனுக்கு ஒத்துழைப்பாயிருங்க, நேர்மையா இருக்கிற மனுஷிக்கு ஒத்துழைப்பாயிருங்க. அல்லேலூயா. என்னுடைய மனைவி சொல்ல வேண்டும், மற்றவங்க எவ்வளவு 1000 உழைச்சாலும் பரவாயில்லை, நீங்க ஆண்டவருக்காக தார கொஞ்சம் நல்லதங்கோ. அல்லேலூயா. ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நல்ல காரியங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் 2:45 குலேந்திரனும் வெள்ளையும் வீட்டை வந்து போனாங்க. 2:50க்கு அவங்க போன பிறகு அதே 2:55க்கு என்னுடைய மனைவி நான் வழியில கதிரில் இருக்கும் பொழுது தேநீர் ஊற்றி கொண்டு வந்தாள். ஆமென் சொல்லுங்க. 2:50க்கு மனைவி எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி நான் மோட்டார் சைக்கிளை எடுத்து கொடுத்துட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு ஆவியின் தூண்டுதலாக இருக்கிறேன். ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே தேநீர் கொண்டு வந்தாள். ஜபிக்கிறீங்க, குடியுங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்குள்ளாக நிற்கும் பொழுது ஒத்தாசை பண்ணுங்க. அதே நேரம் கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது ஒத்தாசை தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. குடிச்சு போட்டு முட்டை பறிச்சு கேட்டா முட்டை பறிச்சு கொடுக்காத. ஆமென் சொல்லுங்க. ஊரா சுத்தி போட்டு வந்து சோறு போட்டு தாடியண்டா போட்டு கொடுக்காத. அல்லேலூயா. தேவையில்லாத காட்சிகளை போன்ல பார்த்துட்டு எனக்கு கடிக்குது சொரிஞ்சு விடுன்னு சொன்னால் என்ன
சீப்பெடுத்து நல்லா உறைஞ்சு விடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கனுக்கு துணை போகாத. அல்லேலூயா. அதுக்காக திருகி கொண்டு விடாத. ஆமென். அந்த பாவங்களையும் செய்திடாதீங்க. கர்த்தர் ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. சில வேளை பரிசுத்த ஆவியானவர் போதகரை வீட்டுக்கு அனுப்புவார். அனுப்பி கேட்பார், என்ன நடந்தது வீட்டுல? ஒன்றுமில்லை என்று பொய் சொல்லாத. அல்லேலூயா. சொல்லு, அடிச்சு போட்டார் என்று சொல்லு. ஆமென் சொல்லுங்க. என்ன மயூரன் மூக்கு கொஞ்சம் நெளிஞ்சிருக்குது, ஒன்றுமில்லை பாஸ்டர் மூக்க நெளிவெடுக்காத. சொல்லு, நிரோசி அடிச்சவள் என்று சொல்லு. ஆமென் சொல்லுங்க. நிரோசி அடிச்சு போட்டால் பாஸ்டர், பாஸ்டருக்கு சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஜபத்தோடு கூட நான் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசின காரியம், நீ யாருக்கு சப்போர்ட், நீ யாருக்கு உதவி என்று கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். போன வாரமும் கர்த்தர் நம்மோடு அதே வார்த்தையை பேசினார். இந்த வாரத்திலும் அதே வார்த்தையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கனுக்கு துணை நின்றபடியால் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில வர இருந்தது என்ற வார்த்தையின்படி நாங்கள் துன்மார்க்கருக்கு துணை நிற்காதபடி கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அந்த பாடலை பாடி ஜபத்தோடு இந்த ஜபவழியை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போக போகிறோம். ஹல்லேலூயா. கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.